வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி மேங்கோ ஸ்லைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் 1 கேஜி, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், சர்க்கரை 1/4 கேஜி, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. மாங்காயில் மேலே இருக்கிற அந்த தோலெலாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இப்போ வேக வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதி வர்றப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது செய்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இது ஜெல்லி பதத்துக்கு மாறுது பாருங்கள். இந்த பதத்தில் இந்த தட்டில் எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு ஒரு 4 நாள் வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சு எடுக்கிறப்போ மேலே ஒரு காட்டன் துணி, மெலிசான துணி போத்திட்டு வைங்க. அப்போ தான் தூசி எதுவுமே விழாது. நல்லா இது 4 நாள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட மேங்கோ ஸ்லைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு மாதக்கணக்கில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட மேங்கோ ஸ்லைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.